அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, பாடுங்க. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த வாரம் நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாரமாக. கை தட்ட மாட்டீங்களாப்பா? பாடுவோம் கையை தட்டி. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும், என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும், என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, ஆண்டவர் படைத்த வெற்றியின் இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா. Yes Lord, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, அல்லேலூயா. கையை தட்டி. எனது ஆற்றலும், எனது பாடலும், எனது மீட்புமானா. எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். கை தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, ஆண்டவர் படைத்த நாளிது. இன்று அகமகிழ், அக்களிப்போம்,
அகமகிழ்வோ. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. நல்ல உற்சாகமா. கட்டிடம் தாங்கிடும். Yes, Lord. கைதட்டி பாடுங்களே, கர்த்தர் செயல் இது. Oh, praise the Lord. Praise the Lord. Amen. தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியில் இன்று அகமகிழ்வோ. சகதர பபரகல் பாடுவோ. நல்ல கையை தட்டி களிப்போ. அல்லேலூயா. உள்ளது உமது பேரன் என்றும் பறைசாற்றுவே. என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன். துன்ப வேளையில் செல்வோ. தோல்வி இல்லை நமக்கே, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த இந்த அகமகிழ்வோ. அல்லேலூயா பாடுவோ. இந்த அகமகிழ்வோ. அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சையோடு நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். மீதம் பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். Yes, Lord. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம்,
சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டி எஸ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னும் நல்ல உற்சாகமா பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே, புறப்பட செய்தாரே, பலவீனம் பாதுகாத்து நடத்தினாரே, பாதுகாத்து நடத்தினாரே. பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பலவீனம் இல்லாமலே சர்வாங்க சுகத்தை கொடுப்பவர், இல்லாமலே பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். இதை விசுவாசித்து திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். நீடம் எடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை கொடுத்து 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் நம்மையும் நடத்துவார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஆடி கொண்டாடுவோம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அதே அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவர். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஓஹோ, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். பாடுங்க, நீடிய நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலோ பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலோ பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கையை தட்டி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி
நன்றி சொல்லுவோம். உறுதியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். லலலா 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 லலலா. நல்ல கரங்களை தட்டி ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை. ஆவி உண்டு, வசனம் உண்டு, நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து பாடுங்க. நேரிடாது நேரிடாது மகனே, வாதை உண்டு கூடாரத்தை. நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் நடுவில் கைதட்டி முழு பலத்தோடு கண்களை மூடி வாய்களை திறந்து அருள்வோருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வோருண்டோ, கல் கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடா நற்பேதா நலம் அருள்வா. பொல்லாத கூட செய்திடா சுத்த ஜோதியே. ஆரூபியே ஆடே அனஞ்சம் பாரிரோ. ஆரூபியே அனஞ்சம் பாரிரோ. ஆரூபியே ஆடே அனஞ்சம் பாரிரோ. சுத்தம் யாவும் நீக்குமே. இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி விரும்போ. சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. ஒரு முறை கூட சுத்த ஜோதியே. அசுத்தம் யாவும் நீக்குமே. விரும் பாடுங்க, எங்களை சுத்திகரிங்க. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி கையை தட்டி வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலை தீடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே ஆடே அனஞ்சம் பாரிரோ. ஆரூபியே காண உள்ள அலங்கோலத்தை
பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனநொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நாடுவேன். ஜோலை தேடும் சுத்த ஜோதியில் ஆரோபியே வேளையில் ஆடி அணைத்து பாடிரோ, ஆரோபியே வேளையில் ஆடி அணைத்து பாடிரோ. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனை கேளுங்க, பரிசுத்த ஆவியின் துணை. பல உண்டே, என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை எங்கிலோ. பாடுங்க, அர்ப்பணித்து பாடுங்க. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. பாவிரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தங்கள் நீங்கட்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் கழுவப்படட்டும், ஒவ்வொரு தனிநபர் சுத்திகரிக்கப்படட்டும். நீக்குமே, நீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி ஆரோபியே வேளை. ஆடி அணிஞ்சம் வாரிரோ ஆரோபியே வேளையில். ஆடி அணைத்து வாரிரோ ஆரோபியே. பாடிவேளையில், ஆடி அணைத்து பாடிரோ. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல 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 வாய்களை திறந்து, இயேசுவே நீரே என் நம்பிக்கை,
நம்பிக்கை. இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பரிசுத்த கூட்டத்தை தான் தேடி மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாகி நீங்களும் நானும் அடு வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொண்டவர்களாக புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் சபை சுத்திகரிக்கப்படும் நாட்கள் இது. ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பேசியிருந்தால் செய்திருந்தால் தயவாய் எங்களை மன்னியும் அப்பா. எல்லாம் கேளுங்க. வாய்களை திறந்து இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிக்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நீதிமான்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாம் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினானே இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா இரக்கம் செய்ய. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை ஏதேற்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை ஏதேற்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கினோ பரிசுத்தமே எழுதோ. பரிசுத்தமே எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தமே எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தமே எழுதோ. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரே பரிசுத்தம்தான். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆவியானவருக்கு முழு பெயர் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். உணர்வுள்ள ஆவியை கொடுப்பார். நம்மை கண்டித்து உணர்த்துவார். நம் சின்ன தவறு செய்தால் நம்மளை கண்டிப்பார், உணர்த்துவார். மகனே மகளே நீ செய்வது சரியில்லை என்று உணர்த்துவார். அந்த உணர்வுள்ள ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நாங்கள் அப்பா உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பின ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லப்பா. ஆண்டவரே உம்மை நம்பி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஏசப்பா உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் தகப்பனா இருந்த ஆண்டவரே ஏசப்பா எங்களை வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே நீங்க கிருபை தருவீராங்கப்பா. ஆண்டவர் கொடுத்த கரங்களை ஆண்டவருக்கென்று உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் கொடுத்த கரங்களை கர்த்தருக்கென்று உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக
நீர் கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எங்களோடு நீங்க கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதபடிக்கு அப்பா உம்முடைய கரங்கள் எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைவிடப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவனாய் எங்களை வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே ராஜா. ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவரே எங்களை நீர் கத்தாவே வழி நடத்தி ஆண்டவரே எங்களை பராமரித்து போஷித்து ஆண்டவரை காப்பாற்றி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரை துணை இல்லாமல் காணப்படுகிற ஆண்டவரே இயேசப்பா காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் துணையாய் இருந்த ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உண்மையுள்ள தேவனாய் இருந்து அப்பா தாயும் தகப்பனை போல ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையில ராஜா எங்கள் சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 ஆராதனைக்கும் வருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் சிறு குழந்தை முதல் கொண்டு முதியோர் வரைக்கப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல மௌனமாய் நிற்பதற்காக நாம் வரவில்லை ஆண்டவரை துதிப்பதற்காக இந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். துதி பலிகளை ஏறெடுத்திருப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே அப்பா நீர் கத்தாவே எங்கள் கரங்களை பிடித்து நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் திருமணமானவர்கள், முதியோர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, யாபேசின் ஜெபத்தை சொல்லுவோமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா. உம்முடைய கரம் எங்களோட கூட இருந்து ஆண்டவரே தீங்கு ஒன்று துக்கப்படுத்தாதபடிக்கப்பா அதற்கு எங்களை விலக்கி காத்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் கடந்து வந்தாலும் அப்பா, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? விசுவாசிக்கிற ஜனங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்புகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவருமே மாத்திரமே எங்களை கர்த்தாவே நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய சுய பலத்தால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய முயற்சினால் அல்லப்பா. உம்முடைய பாதத்திலிருந்து அமர்ந்து ஜெபிக்கும் போதப்பா நீ ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் ஜெயத்தை காண விரும்புகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஜெயம் வேண்டும்? எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? அது எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துல ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இருள் நீங்கட்டும் அப்பா, ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லாரும் கேளுங்க. அநேக பெற்றோர்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே இருள் நீங்கட்டும் அப்பா, வெளிச்சம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருள் நீங்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, எல்லாரும் வாயில தர சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்துல காணப்படுகிற இருள் நீங்கும்படியா, ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் குடும்பத்தை தாங்கட்டும் அப்பா. நீங்க வீட்டின் தலைவராக இருப்பீராக அப்பா.
நீங்க வீட்டின் தலைவராக இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோமப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாங்கள் காணத்தக்க தேவனின் கிருபை செய்வீராகப்பா. விசேஷமாய் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? நம்மளுடைய சபையில ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா. அநேக தேவைகள் உண்டப்பா ஆண்டவரே. மனுஷ உதவி தேவையை ஆண்டவரே, பொருளாதாரத்தின் தேவை ஆண்டவரே, பண தேவை ஆண்டவரே, எல்லா சரீர உழைப்பு எல்லாவற்றிற்கும் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அநேக இடங்களுக்கு பிரயாணப்படுறாங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. கடைகளை வைத்து நடத்துகிற ஒவ்வொரு கடைகளிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. தீயோர் கண்கள் படாதபடிக்கு, வன்கண், எரிச்சலின் ஆவி, பொறாமையின் கண்கள் ஆண்டவரே படாதபடிக்கு இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு கடையிலும் தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ கிருபையாய் இறங்குவீராக. வேலைக்கு செல்லுகிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ப்ரொமோஷன் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. நல்ல இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் என்று எங்கள் பிள்ளைகள் வாங்கத்தக்க எங்கள் பிள்ளைகளை நீ மேன்மைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதே நேரத்தில் வேலை இல்லாமல் காத்திருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் என் தேவன் நல்ல வேலையை உண்டாக்கி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான ஜெய்சிலன் அங்கிள், துரைராஜ் பிரதருக்காக ஆண்டவரே, ரூத் ஆண்டியோட தம்பிக்காக ஆண்டவரே, இன்னுமா யாரெல்லாம் ஆண்டவரே கடந்த வாரத்தில் பலவீனத்தோட காணப்பட்ட அருமையான ஹன்சில் ஆண்டவரே, அருமையான வினிஷ் ஆண்டவரே, இந்த இடத்துல காணும்படியாக வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல அருமையான கெவின் பிள்ளைக்கு நீங்க கொடுத்த சுகத்திற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக. நல்ல ஞானத்தினால நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நீ தந்திருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற அனைத்து ஊழியங்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு மாத்திரமே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 122ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 751ஆம் பக்கம் 122ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாரருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலகி. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலகி. பரிவாக நம்மை
கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. நல்ல கரங்களை தட்டலாமே, நல்ல உற்சாகத்தோடு. நீதியின் பாதையிலே அவனிதம் நம்மை நடத்துகிறாமே. நீதியின் பாதையிலே அவனிதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. 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 சத்தமாய் அல்லேலூயா. 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 கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கடைசியாக மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 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 மறுபடியுமாய் அல்லேலூயா. 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 கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களேப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால், இயேசுவே நீரே என் நம்பிக்கை. ஆமென். எல்லாரும் சொல்லாமா? இயேசுவே நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாட்களில் இந்த காரியத்தை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத உலகம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியமும் நமக்கு தேவை. பணத்தின் மேலே நம்பிக்கை, எல்லா மனிதர்கள் மேலே நம்பிக்கை, எல்லாம்
99% நம்ம எதையை வேணாலும் நம்பலாம். ஆனால் 100% எதையும் என்ன பண்ண முடியாது, நம்பக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் யாரையுமே நம்ப மாட்டேங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும். ஒரு கடைக்கு போனால் நம்ம கடைக்காரங்களை நம்பி தான் போகிறோம், அவங்க கஸ்டமரை நம்பி தான் இருக்கிறாங்க. டிரைவரு கண்டக்டர் யாரை நம்பி இருக்காங்க, பேசஞ்சரை நம்பி இருக்கிறாங்க. டாக்டர் யாரை நம்பி இருக்காங்க, பேஷண்ட்டை நம்பி இருக்காங்க. வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். ஒருவரை ஒருவர் நாம் நம்பி இருக்க வேண்டும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாரை நம்பி இருக்காங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸை நம்பி இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸை நம்பி இருக்கிறாங்க. ஒருவர் பாஸ்டரு விசுவாசிங்களை நம்பி இருக்காங்க, விசுவாசிங்க பாஸ்டர். ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாம் 99% தான். ஆனால் 100% யாரும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. அதனால் நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை இருந்தால் தான் ஒருத்தரோடு பழக முடியும், ஒருத்தரோடு பேச முடியும், அவங்களோடு நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்க முடியும், செயல்பட முடியும். ஆனால் 100க்கு 100 நம்பக்கூடிய ஒருவர். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மாறலாம், நீங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உலகத்தின் காரியங்கள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மேலே இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையிலே நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம், தோற்று போக மாட்டோம். ஹல்லேலூயா. சில வாலிப பிள்ளைகள், சில ஆண்கள் ஆண் பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போகிறாங்க, சில பெண் பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போகிறாங்க. அப்புறம் தாடி வளர்க்குறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடியிருக்காரு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ஏன் அவரை நம்பலாம் என்றால் அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை என்பது அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி வேகமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இந்த பிளெஸிங்ஸ், ஏன் ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பினா நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த என்னென்ன பாக்கியங்கள் என்று சொல்லி வேகமாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வாசிங்களா? சங்கீதம் 84:12 வாசிங்கள். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ பாக்கியம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நாளில் என்ன பாக்கியம் என்று சொல்லி வேகமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு 7-8 காரியங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, இந்த வசனத்தின்படி நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி வசனத்தை வைத்து ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் நம்பி இருக்கனால தான் இன்னைக்கு காலையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே 100க்கு 100 இருக்க வேண்டும். மனிதர்கள் மேலே 90%, 80%, 99% வரைக்கும் வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே யார் 100க்கு 100 நம்புகிறார்களோ, அவருடைய வசனங்களை நம்புகிறார்களோ, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறார்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, முதலாவது பாருங்க என்ன காரியத்திலெல்லாம் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 32:10 வாசிப்போம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, யாபேசின் ஜெபத்தை பற்றி படிக்கும்போது தேவரீர் என்னை ஆசீர்வதித்துன்றதுல அந்த ஆசீர்வாதத்தில் 3: ஆண்டவர் உங்களை காக்க கடவர், கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க கடவர். சொல்ல 2வது முக்கியமான காரியம் என்னன்னா,
கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, கிருபை. கர்த்தரை 100க்கு 100 ஒரு மனிதன் சார்ந்து வாழ்ந்தால் கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ நம்ம கர்த்தருடைய கரத்துல அவரையே நம்பி அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜபித்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உங்களையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்கள் எங்களை கைவிடாமல் எங்களை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம வாழும்போது கர்த்தருடைய கிருபை நிச்சயமாகவே நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எப்படி இருப்பான்? கர்த்தரையே சார்ந்து வாழுவான், அவருடைய ஆலோசனைகளின்படி வாழுவான், அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான், அனுதினமும் ஜெபத்திலே ஆண்டவரே என்னை நடத்தும் என்று தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? அவருடைய கிருபை. ஆமென். இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டுடைய கிருபையை சார்ந்து வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இரண்டாவதாக சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் 100க்கு 100 அவரை நம்பி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய வேலையின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், வீட்டின் காரியங்கள், உங்கள் தொழிலின் காரியங்கள், கையின் பிரயாசங்கள், எல்லாவற்றிலும் நமக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும். நம்ம எடுக்கிற முயற்சி அதுக்கு பலன் கிடைக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைங்க. வேதத்தில் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கைன்னா அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய வசனத்தின் மேல. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி கீழ்ப்படிந்து அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கன்னு சொன்னால் அதிகாலையில் கர்த்தரை தேடணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும் என்றால் ஆலயத்தில் ஆண்டவர் நாட்டப்பட வேண்டும். ஆண்டவர் எதெல்லாம் சொல்லுகிறாரோ, மன்னிக்க சொன்னால் மன்னிக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு காரியமும் வாய்க்கணும்னா கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவர் சொல்லிட்டார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாக என் நினைவுகளும் என் வழிகளும் மேலானவைகள் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏசப்பா உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி முழங்கால் போட்டு, ஏசப்பா இந்த நாளில் உம்முடைய வழி எனக்கு காட்டுங்க, நான் உம்மட தான் நம்பி இருக்கிறேன், நான் எங்கே போகணும், யாரிடத்துல பேசணும், என்ன செய்யணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தீமையையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தீமையாய் போன காரியத்தை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ கர்த்தரை நம்பி
தொடர்ந்து போராடி கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய முயற்சிகளை விடாதிருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ காரியம் வாய்க்கும். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவளை செவையாக்குகிறவர். கர்த்தர் தெய்வ தயவு மனித தயவுகளை கிடைக்க பண்ணி காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வல்லமையை நம்புங்க. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை நம்புங்க. அவருடைய அற்புத வல்லமையை நம்புங்க. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேடுகிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நம்பி இருக்கிறேன்னா அவரை போய் பார்ப்பேன், அவரிடத்துல பேசுவேன், என் தேவை அவரிடத்துல சொல்லுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புவேன். அதனால தான் அவரிடத்துல நான் போவேன். ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவரை தேடுவார்கள், அவரிடத்திலே சொல்லுவார்கள், அவரிடத்திலே பேசுவார்கள், அவரிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வார்கள். அவர்கள் கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சில இடத்துல நம்ம ரொம்ப நம்பி ஒரு இடத்துக்கு போவோம். அவங்க சொல்லுவாங்க, சாரி பிரதர், போன வாரம் வந்திருந்தா நான் உங்களுக்கு காசு கொடுத்துருப்பேன், இந்த வாரம் என்கிட்ட இல்லை. போன வாரம் வந்திருந்தா நான் இதை செய்திருப்பேன், நான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். போன வாரம் வந்திருந்தா நான் செய்திருப்பேன், இப்போ எனக்கு அதிகாரம் இல்லை. இப்படின்னு பல காரியங்கள் சொல்லலாம். நம்ம நம்பினா அந்த காரியத்தில் ஏமாற்றம் அடையலாம். ஆனால் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. கைவிடாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்களை இறுதி மூச்சு வரை, மரண பரியந்தம் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெவரண்ட் என் ஜீவானந்தம் அவர்கள் உலகத்தில் எங்கே போனாலும் இந்த பாட்டை பாடாமல் இருக்கவே மாட்டார். அதே ட்ராக்ல எங்கள் மாமனாரும் அதே ஃபாலோ பண்ணி அவரும் அப்படி தான் பாடுவார். ஆனால் எங்கள் மாமா தமிழில் தான் பாடுவார். ஆனால் டாக்டர் என் ஜீவானந்தம் ஹிந்தியில் பாடுவார், இங்கிலீஷில் பாடுவார், தெலுங்கில் பாடுவார், மலையாளத்தில் பாடுவார். கைத்தட்டி நல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இயேசு மேரா ஆத்மா சோடேகா. கைத்தட்டி, यीशु मेरा आत्मा छोड़ेगा, बड़ी अंधी आना से, बड़ा तूफान आना से, यीशु मेरा आत्मा छोड़ेगा. कई तटी, यीशु मेरा आत्मा छोड़ेगा, यीशु मेरा आत्मा छोड़ेगा, बड़ी अंधी आना से, बड़ा तूफान आना से, यीशु मेरा आत्मा छोड़ेगा. இயேசு என்னை கைவிட மாட்டார். கைத்தட்டி, அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு நம்மை ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வெள்ளக்காரனையும் கைவிட மாட்டார், தமிழ்காரனையும் கைவிட மாட்டார், இந்திக்காரனையும் கைவிட மாட்டார், ஒருவரையும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நேற்றுக்கு 90 வயசு அருமையான ஐயா சாட்சி சொன்னாங்க. சின்ன வயசில் குட்டி பையனாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 10-12 வயசில், இன்னைக்கு 90 வயசாச்சு. ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. He will never let go my hand. He will never
He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மை வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் பல ஏமாற்றங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அவர் நம்மை கைவிடாமல் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய கம்பெனிலாம் நம்பி கம்பெனிலாம் மூடிடுவாங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஸ்தாபனம், எங்களுடைய ஸ்தாபனம் 48 வருஷம் இந்தியாவில் பல லட்சங்கள் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த அரசாங்கம்லாம் வந்து மூடிட்டாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யங்கள் வரும், ராஜ்யங்கள் போகும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தானியேல் கர்த்தரை நம்பி இருந்த மனுஷன், அந்த பாபிலோன்ல ராஜா வந்தாரு, ராஜா போனாரு, தரியு ராஜா வந்தாரு, நேபுகாத்நேச்சார் வந்தாரு, கோரேஸ் ராஜா வந்தார், எல்லாம் வந்தாங்க போனாங்க. அப்படியாக பாபிலோனிய ராஜ்யம் வந்தது, அதுவும் கவிழ்ந்து பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. கர்த்தர் தானியேலை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு முறை கூட இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினோ பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கையை தட்டி இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது, காரியம் வாய்க்க பண்ணோன்னா காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க பாருங்க. மூன்றாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவரை தேடுவார்கள், அவரையே நம்பி இருப்பார்கள், அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அடுத்தபடியாக பாருங்க, நாகூம் 1:7 வாசிங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் கர்த்தரை நம்புகிறார்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? அவங்க காலையிலே எழும்பி கர்த்தரை தேடுவாங்க, அவங்க சபையில ஜெபத்துல கர்த்தரை தேடுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேடுவாங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழுவாங்க. கர்த்தர் அவர்களை இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபத்திலே அவர்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நோட் பண்ணிக்கோங்க, ஆபத்திலே அவர்களை பாதுகாப்பார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டைனா, கோட்டை எதற்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, எதிரி வரும்போது அந்த கோட்டைக்குள்ள போயிட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சத்ருவின் தாக்குதல்களில் இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, மாமிசம் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலி அடைத்து ஒரு அரணான கோட்டையாய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பில்லி சூனியங்கள், பலவிதமான மாந்திரிகங்கள், பலவிதமான காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை வேலி அடைத்து அரணான கோட்டையாய் இருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி, அவருடைய சிலுவை மரணத்தை நம்பி, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நம்புகிறவர்களுக்கு
சரியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God knows who trusts him. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யார் கர்த்தரை நல்லா யார் கர்த்தரை நம்புறாங்கன்னு. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் சோதித்து அறிந்து கொண்டு இருக்கிறார். அவர்களை ஆபத்து காலத்திலே அவர்களை அரணான கோட்டையை போல இருந்து அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, கர்த்தரை நம்புங்க, ஆபத்துல அவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்புங்க. ஏன்னா அவர் பரிகாரி மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலான பரிகாரி. ஹல்லேலூயா. He is our healer. நமக்கு சுகப்படுத்துகிறவர். டாக்டர்ஸ் மருந்து கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. டாக்டர்ஸை கூட டாக்டரை மெடிக்கல் பிராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அவர் மருந்து கொடுப்பார், ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் சுகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டு. ஏனென்றால் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம போய் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரே, நான் இந்த டாக்டர் கிட்ட போகிறேன், சுகத்தை நீங்கள் தான் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆபத்து காலத்திலே பாதுகாப்பாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன். முதலாவது என்னது? கிருபை. இரண்டாவது காரியம் வாய்க்கும். மூன்றாவது கைவிட மாட்டார். நான்காவது அரணான கோட்டையாயிருப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டை. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க, கர்த்தர் இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன் நமக்கு அரணான கோட்டையாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. Z கேட்டகரி பாதுகாப்பு கூட உள்ள போந்துருவான் சத்துரு. Y கேட்டகரின்னு Z கேட்டகரி 5 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கோட்டை, அரணான கோட்டை என்கிற பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். அடுத்தது வாசிக்கலாம். இது வாசிச்சிட்டோம்ல. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிறவன், மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறவன், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணி என்றால் எப்பொழுது காலை வாருவாங்கன்னு தெரியாது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, நிலையற்றது, ஸ்திரமற்றது, நம்பிக்கையற்றது. கண்ணி, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கர்த்தர் நம்மை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல் பகுதி ரொம்ப முக்கியம் அல்ல, நம்ம பார்க்குற 2வது பகுதியை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க சிஸ்டர். சொல்லுங்க, கைப்பிடிச்சு பக்கத்தில், கர்த்தரை நம்புங்க பிரதர், உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க பிரதர், கர்த்தரை நம்புங்க சிஸ்டர், அவர் உங்களை உயர்த்துவார். மனுஷனை நம்பி போயிடாதீங்க. ரொம்ப மனுஷனை நம்பி மனுஷன் கண்ணியை வச்சிருவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்பி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. Trust in the Lord, he will lift you up. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்வு வேணுமா?
கர்த்தரை நம்பி வாழுங்க, கர்த்தரை சார்ந்து வாழுங்க. ஜெபத்துல, வேதத்துல கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அதை ஏற்ற காலத்தில் செய்வார், அதை மனிதர்கள் பார்ப்பார்கள். தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் என்னது? கர்த்தரை நம்புகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தரை நம்பி உண்மையா வாழ்ந்து, பரிசுத்தமா வாழ்ந்து, நீதியா வாழ்ந்து, தாழ்ந்து போனவங்க யாராவது இருக்காங்கன்னு இந்த உலகத்துல காட்டினீங்கன்னா இந்த வசனம் பொய் ஆயிடும். அப்படி நடந்தது கிடையாது, நடக்கவும் நடக்காது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தாழ்வு வருகிறது, ஏதோ வருகிறதுன்னா, ஆண்டவரே நான் என்னப்பா தப்பு பண்ணேன், என் வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்குறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாமல் உமை நம்பாமல் என் சுயபலத்தில் நான் என்ன செய்தேன், என்னை உணர்த்துங்கன்னு ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா வசனம் ஒரு நாளும் பொய் ஆகாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இதை புரியாம அறியாம தான் மனுஷங்களை நம்புறாங்க. அந்த வாலிபனை நம்பி, இவனை நம்பி, அவளை நம்பி ஏமாந்து போயிட்டு அப்புறம் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா கர்த்தரை நம்புறவங்கள கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, வீட்டில் கூட சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஏம்மா கர்த்தரை நம்புமா, அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு, அவர் உன்னை உயர்த்துவார். நீதிமொழிகள் 21:25 அதுதான் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் உன்னை இப்படி உயர்த்திடுவேன், அப்படி உயர்த்திடுவேன்னு சொல்றதெல்லாம் நம்பிராதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, இன்னும் நான் நிறைய இருக்கு, ஆனால் ஒன்று முடிக்க விரும்புகிறேன். Hallelujah. வாருங்க, ஏசாயா 26:3 வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை நம்பும் போது அறகுறையா இல்லை, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, அப்படி அல்ல. உறுதியாய் நம்புகிறவர்கள், ஆண்டவர் தான் என் வாழ்க்கை, ஆண்டவர் தான் என் எதிர்காலம், ஆண்டவர் தான் என் சந்ததியை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் தான் என்று சொல்லி தம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். உறுதியாய் ஆண்டவரை நம்புங்கள். சொல்லுங்க, பக்கத்துல உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உறுதியா ஆண்டவரை நம்புங்க. அறகுறையா இல்ல, சொல்லுங்க, அறகுறையா நம்பாதீங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, பூரண சமாதானத்தோடு வாழுவீங்க. ஹல்லேலூயா. பூரண சமாதானம். பூரணம்னா கம்ப்ளீட், கம்ப்ளீட், முழுமையான ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். பாருங்க, இந்த உறுதின்றது ரொம்ப ஃபர்ம், நல்ல ஃபர்மா. ஆண்டவரை பிடிச்சா உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் எங்களை நடத்தணும், எங்க குடும்பத்தை நீங்க தான் நடத்தணும், என்னுடைய வேலையை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் எங்களை கரம் பிடித்து நடத்தணும், தேவரீர் நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி யாபேஸ் எப்படி ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தான், அதே போல உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பூரண சமாதானம். சத்தமா சொல்லுங்க, பூரண சமாதானம்.
பாருங்க, சமாதானத்தில் பூரணமாக இருந்தால் தான் அது முழுமையானது. பாதி சமாதானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது சமாதானமே இல்லை. 90% சமாதானம் இருந்து 10% கவலை இருந்துச்சுன்னா அந்த கவலையே சமாதானத்தை மேற்கொண்டோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும். பாடுங்களேன் சத்தத்தை உயர்த்தி. நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்க உம்மையே நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்வோம் அப்பா. போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நாங்க உம்மையே நம்பி இருப்போம், எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. பின்மாற்றங்கள் வேண்டாம், முறுமுறுப்புகள் வேண்டாம், கசப்புகள் வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம், அவிசுவாசங்கள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், வைராக்கியங்கள் வேண்டாம். கர்த்தரையே நம்பி இருப்போம். கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கண்களை நம்ம அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? எல்லாம் சொல்லு, மைக்கில் சொல்லிருங்க. நம்பர் 1 என்னது? கிருபை. 2வது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 3வது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆபத்திலே அரணான கோட்டையாய் இருப்பார். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். பூரண சமாதானத்துடன் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். யாரை? 100% கர்த்தரையே நம்பி வாழுகிறவர்களுக்கு. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள், நம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம். என்னென்ன பாக்கியங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பாக்கியங்களை பெற்று வாழ கர்த்தரிடத்தில் நம்ம 100க்கு 100 ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. மாம்ச கண்கள்ல எப்படி சூழ்நிலைகளை பார்க்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய கண்கள்ல நம்முடைய தேவன் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கொடிய நோய்களிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். பூரண சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாகப்பா. கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க கடவர். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.